ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாட பார்த்துருச்சு. நீ அவருக்கு மஞ்சள் துண்டு போட்டிருக்காருன்னு கேட்குற. தொடர்ச்சியாக பிஜேபி ஐடி விங்கிலிருந்து பொய்யும் அவதூறுமா பரப்பிக்கிட்டு இருந்த நபர். ஆர்எஸ்எஸ் தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர். அதுக்கு பிறகு இந்த பக்கம் அமமுகலாம் போனார். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இங்கே ஏடிஎம்கே போனார். ஏடிஎம்கே போயிட்டு இப்போ தாவைக்காக வந்திருக்காரு. உனக்கு என்ன கொள்கை இருக்குது? கலைஞருக்கு கொள்கை இருக்கான்னு கேட்கக்கூடாது. நீ ஃபர்ஸ்ட் உனக்கு கொள்கை இருக்கா? நீ சார்ந்த கட்சிக்கு கொள்கை இருக்கா? எல்லாரும் இன்னைக்கு தாய் மாமான்னு பிள்ளைகளுக்கு அவங்க சொந்த அண்ணன் தம்பி அறிமுகப்படுத்தலை, எங்களுடைய தலைவரை தான் அறிமுகப்படுத்துறாங்க. விஜய் சார்னு, விஜய் மாமான்னு. இந்த அம்மா போகிற போக்கில் விஜய் தாய் மாமன்னு சொல்கிறதன் வழியாக நீ மாமான்னு சொல்லி, சித்தப்பான்னு சொல்லி, தாத்தான்னு சொல்லி, எந்த வேணாலும் சொல்லு. அதில் பிரச்சனை. கூட பிறந்த அண்ணன் தம்பியை கூட மாமான்னு அறிமுகப்படுத்த தோணலை, அண்ணனை தான் இவ தான் தோணுதுங்கிறது. அந்த அம்மா ஏதாவது ஸ்கோர் பண்ணலாம். இப்போ சமீபத்தில் கூட அந்த கல்லாணைங்கிறவர் பேசும்போது என்ன சொன்னார்? விஜய் மூஞ்சியே பார்க்க முடியல, டிவி வைங்க, வச்சிங்கன்னா ஸ்க்ரீன் வச்சிங்கன்னா எனக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னார். இது எல்லாமே அட்டென்ஷன் சீக்கிங். ஜாய் ஆலுகாஸுக்கும் கல்யாண் ஜுவல்லர்ஸும் சேர்ந்து தங்களுக்கான ஒரு விளம்பரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். சொலையா இப்போ 4 லட்சம் வீடுன்னு வச்சுமே, 4 லட்சம் வீடுகளுக்கும் ஜாய் ஆலுகாஸ் போயிடும். போகிறது வழியாக என்ன ஆகும்? இப்போ 1 பைசாக்கு இவன் கொடுத்துருக்கான்பா. செய்கூலி இல்லையா, சேதாரம் இல்லையா? செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, 1 கிராம் மோதிரம் இப்படிங்கிறது ஒரு விளம்பர டைட்டில் இருக்கா? அதுதான் ஒவ்வொரு வீடுக்கும் போகுது. இப்போ பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னா ஜாய் ஆலுகாஸுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டு. ஆமாம். கார் வாங்குறது உரிமை சார்ந்ததோ கடமை சார்ந்ததோ? எதுக்கு நீ கார் கொடுக்குற? எம்எல்ஏக்கள் வேகமாக போக வேண்டும். அதுக்கு அன்றைக்கி யாரோ ஒருத்தர் விளக்கம் கொடுத்துருந்தாரு. என்னென்னா, காரில் போனால் அவங்க ஊழல் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி காருக்குள்ளே யார் இருக்காங்கிறதா முக்கியம். தவிர காரே லஞ்சத்தை நிறுத்தணும். காரண்ட லஞ்ச ஒழிப்பு அதிகாரியாது. பெரியார், அம்பேத்கர் இவங்க மேலே தாவேக்கா எப்படி எல்லா திட்டங்களுக்கும் திராவிட இயக்கங்கள் செய்த அந்த அச்சீவ் பண்ண சாதனைகள் மேலே ஸ்டிக்கர் ஒட்டுதோ, அது மாதிரி பெரியார் நெத்திலையும் அம்பேத்கர் நெத்திலையும் ஸ்டிக்கர் ஒட்டி இவங்களாம் எங்கள் தலைவர்னு ஆக்கிக்கலான்னு பார்க்குறாங்க. பெரியார் வர்ணாசிரம தர்மத்தை எதிர்த்தார். வர்ணாசிரம கொள்கை மட்டும் இல்லை, இப்படியான அந்த மூட நம்பிக்கைகளையும் எதிர்த்தார். ஆனால் இதர எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் ஏற்றுக்கிற நீ பெரியாரோட எந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டனே தெரியல. ஃபஸ்ட்டு உதயநிதி என்ன கேட்குறாரு? ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கிட்ட அங்கே ஓப்பன் பண்ணிட்டேனே, நேராக அந்த பேப்பர் எடுத்துகிட்டு எனக்கு காமிச்சு அப்படி வீசேரி தப்படா எல்லாரையும் அரெஸ்ட், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி மொத்தமாதிக்கு உள்ள வைங்க. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மகிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவக ஆட்சிக்கு 100 நாட்களை கடந்து போயிட்டுருக்கு. தொடர்ந்து சட்டமன்றம் நடந்துகிட்ருக்கு. தினமும் ஒரு சர்ச்சை. எம்எல்ஏக்கள் கேட்குற கேள்விக்கு அமைச்சர்களிடத்துலேருந்து பதில் வர்றதில்லை. திமுக எதிர்கட்சி எழுப்புகிற எந்த ஒரு கேள்விக்குமே அவங்ககிட்ட சரியான பதில் வர்றதில்லை. அதை மடைமாற்றும் விதமாக ஆதவ அர்ஜுனா, அதுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் அறநிலைத்துறை அமைச்சர்னு சபாநாயகர் எல்லாருமே ஒரு மடைமாற்று வேலையை தான் செய்கிறாங்க. இப்போது அப்படியே அது ஒரு லிஸ்ட்டே இருக்குது நடந்த சம்பவங்களில். அதில் முதல்ல எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ பேசுனது தாய்மாமன். எங்கள் சொந்த தம்பியை கூட நாங்கள் மாமான்னு அறிமுகப்படுத்தலை, விஜய் தான் மாமாவை நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுறது. அதே போல் அவர் புகழ்ந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கடவுள் லெவலுக்கு கொண்டு போகிறது. சரி, இதெல்லாம் விஜய் மாமாமன் நிறைய பேர் ஆன்லைனில் ட்ரோல் பண்ணுறாங்க. அது தப்பு. அதே மாதிரியான ட்ரோல் தான் இந்த அம்மா பண்ணுறது. நீங்கள் எது பொட்டு மாமான்னு சொல்கிறது? நான் அதை சொல்கிறாங்க. அது எனக்கு அதில் ஐ டோன்ட் பை தட். பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு கேட்டால், விஜய் மாமானுங்க சொல்கிறாங்கல்ல, நீ மாமான்னு சொல்லி, சித்தப்பான்னு சொல்லி, தாத்தான்னு சொல்லி, எந்த வேணாலும் சொல்லு. அதில் பிரச்சனை. கூட பிறந்த அண்ணன் தம்பியை கூட மாமான்னு அறிமுகப்படுத்த தோணலை, அண்ணனை தான் இவர் தான் தோணுதுங்கிறது ஒரு மிகை உணர்ச்சி. ஆனாலும் கூட பிரச்சனை எங்கே இருக்குன்னா, இங்கே தாய்மாமன்னு ஒரு உறவு சொல்கிறாங்கல்ல, அது சாதியோடு தான் பெரும்பாலும் பெண்ணி பண்ணிச்சு. ஆனால் தாய்வழி சமூகமான நம்ம சொல்கிற தாய்வழி சமூகம் அதில் உடனடியாக நம்முடைய அந்த குறிப்பிட்ட பிறந்த குழந்தைக்கு தகப்பன் யார் அப்படிலாம் தெரியாத பொழுது தாயோடு இணங்கி நெருங்கி இருக்கிற சகோதர உறவு, அதுதான் தாய்மாமன்கிற அளவுக்கு இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மக்கள் மத்தியிலே உண்டு தாய்மாமன் நம்ம சொல்கிறது. இந்த தாய்மாமன் உறவு குறித்து, இந்த உறவுகள் எந்த அளவுக்கு பரவி இருக்குதுன்னு குறித்து ஃப்ரெட்ரிக் ஏங்கிள்ஸ்லாம் கூட எழுதியிருக்காரு. குடும்பம் தனிச்சொத்து அரசு அப்படிங்கிற நூலில் கூட அவர் அது குறித்து ஒரு இடத்துல ரெஃபர் பண்ணுறாரு. இந்த அம்மா போகிற போக்கில் விஜய் தாய்மாமன்னு சொல்கிறதன் வழியாக அந்த அம்மா ஏதாவது ஸ்கோர் பண்ணலாம். இப்போ சமீபத்தில் கூட அந்த கல்லாணைங்கிறவர் பேசும்போது என்ன சொன்னார்? விஜய் மூஞ்சியே பார்க்க முடியல, டிவி வைங்க, வச்சிங்கன்னா ஸ்க்ரீன் வச்சிங்கன்னா எனக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னார். ஒரு அம்மா கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்னு ஒரு பாட்டு படிச்சு இது எல்லாமே அட்டென்ஷன் சீக்கிங். ஒரு முறை சபாநாயகர் அங்கே இருந்தபோதே யார் அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா இருங்க அப்படிங்கிற மாதிரி அதட்டினார். அவர் சபாநாயகர்னு கூட அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் இவங்க இதுதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும்.
ஆனால் அவர் நடுநிலையாக இருப்பது அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன், அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன், இதையும் அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருக்கணும், நீக்கலை. ஆனால் அந்த தாய்மாமன் சீர் இருக்குல்ல, அதுக்கு அடுத்தால தாய்மாமன் சீர், இவன் மாமன்னு கூப்பிட்டாச்சு, மாமம்மா நடந்துக்கணும்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற 4,41,667 மோதிரங்கள் குழந்தைகளுக்கு தயாரிக்கணும்னு சொல்லி டெண்டர் கால் ஃபார் யாரும் இல்லாமல் கொடுக்குறாங்க. TNMSC, தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் சார்பாக கொடுக்குறாங்க. எதுக்கு அது அந்த நிறுவனம் இருக்கிறதே பெரும்பாலும் அந்த மருந்து அந்த மாதிரி விஷயங்கள் கொள்முதல் பண்ணுறதுக்கு. அதை வச்சு தங்கம் கொள்முதல் பண்ண அறிவிச்சிருக்காங்க. எப்படி தங்கம் கொள்முதல் பண்ணால் டெண்டர் விடுறாங்க. டெண்டர் விட்டால் எல்லாரும் இப்போ இப்போ வந்து என்ன மோதிரம் தயாரிக்கணும், மோதிரம் தயாரிக்கும்போது நான் இவ்வளோத்துக்கு மோதிரம் தயாரித்து கொடுக்குறேன், நான் அவ்வளோத்துக்கு மோதிரம் தயாரித்து கொடுக்குறேன். தங்க விலையை இவங்க தீர்மானிக்க முடியாது, பெருசாக மாற்ற முடியாது. அப்போ செய்கூலியில் முன்ன பின்ன வச்சு அப்படின்னு நிறைய பேர் வெவ்வேறு ஆட்கள் வேறு வேறு வகையில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பைசா இவர் என்ன சொன்னார், மக்கள் பணம் 1 பைசா நான் தொட மாட்டேன்னு சொன்னாங்க. அவன் என்ன சொல்கிறான், ஜாயலுகாஸ் மக்கள் பணம் 1 பைசா தான் தொடுவேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு, செய்கூலி சேதாரம், அப்புறம் வந்து அந்த ஹால்மார்க்கு முத்திரை, இப்படியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து அவன் 1 பைசா தான் தொடுறாங்கண்ணா. சரி, 1 பைசா நீ தொட்டா கூட, 1 பைசா தொட்டா இப்போ வந்து ஒரே 1 பைசா எடுத்தா அவனுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வரும்னு வச்சுப்பேன். அதில் பிரச்சனை என்னன்னு கேட்டால், 1 பைசா நீ சொன்ன உடனே மற்றவெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கான், மற்றவன் வந்து 500 ரூபா 600 ரூபா. ஃபார் எக்ஸாம்பிள் GRT ஜுவல்லர்ஸும் 410 ரூபா, ஒம்படி பங்காரு 822 ரூபா, கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து 978 ரூபா அப்படி சொல்லியிருக்காங்க. 1 பைசா மட்டுமே. இந்த பிதாமகன் படத்தில் அந்த சரோஜதேவி பயன்படுத்தின அந்த சோப்பு டப்பா அப்படிங்கிற 1 பைசா அப்படின்னு சொன்ன உடனே கவர்மெண்ட் என்னடா 1 பைசாவில் பண்ணித்தரேன்னு சொல்கிறான், செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை, இவனுக்கு என்ன நோக்கம் இருக்குது, எதுக்கு 1 பைசாவில் கொடுக்கங்கிறான், நம்ம வெறும் லாபம் மட்டும் பார்க்குறதா, என்னுடைய நோக்கம் பார்க்குறதா, நம்ம இவ்வளோ குழந்தைகள் நம்மளுடைய குட்டி நண்பீஸ்க்கு கொடுக்க போகிறோம், அடுத்தால வர்றவங்க அவங்கள்ட்டையும் நம்ம வந்து இதை மோதிரம் 1 கிராம் மோதிரத்தை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறபோது நம்ம சரி பார்க்கணுமே அப்படிலாம் தோணலை. குறையே காசு, ஜாய் ஆலுகாஸ் 1 பைசா மட்டும் கேட்கணும்னு உடனே கொடுத்தாச்சு. அப்போ பிட்டில் அவன் ஜெயிச்சிட்டான். ஜெயிச்ச உடனே கல்யாண் ஜுவல்லர்ஸ்ட்டை போய் கேட்குறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸை கேட்டு, எப்பா கல்யாண் ஜுவல்லர்ஸ் மட்டும் இல்லை மற்ற ஜுவல்லரின்னு கேட்குறாங்க. என்னப்பா 1 பைசாவில் தராங்கன்னா நீ எவ்வளோன்னு கொடுக்குற அப்படின்னா மற்றவன் ஒத்துக்கலன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒத்துக்கிட்ட உடனே அவங்க வந்து மொத்தம் 1,28,499 மோதிரம் செய்கிறதுல 70% ஆர்டர் ஜாய் ஆலுகாஸுக்கும் 30% கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கும் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ ஆக்சுவலி சேதாரம் அப்படி செய்கூலி சேதாரம்லாம் வச்சா ஒரு மோதிரம் அப்படிங்கிற போது இந்த 1 லட்சம் மோதிரம் கிட்ட வருது இல்லை, அதெல்லாம் சேர்த்து ஒரு மோதிரத்துக்கு கிட்டத்தட்ட 300 400 ரூபா அப்படி வரும். 400 500 வரும்னு வச்சுமே வரும்ல, மோதிரம் செய்யணும்னு தெரியும். இப்போ அந்த 400 மேட்ரு இருக்குல்ல, அதை விட்டு கொடுக்குறாரு. அந்த 400 ரூபாயை மொத்தமாக கால்குலேட் பண்ணால் அவருடைய 70%க்கு ஜாய் ஆலுகாஸுக்கு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா ஆகுது. நஷ்டம் கணக்கு, அதான் 4 கோடி ரூபா விட்டு கொடுக்குறாங்க. அது நஷ்டமாக தானே கணக்கு வைக்கணும். இப்போ அவங்க விற்றுருந்தாங்கன்னா அது லாபமாக வந்திருக்கும், இப்போ அதை விட்டு கொடுக்குறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்டத்தட்ட 3.77 crore, அதாவது 3.25 கோடி அப்படின்னு கூட வச்சுப்போம். இவன் 4 கோடி, அவன் 3.25 கோடி, 2 பேரும் சேர்ந்து குறைஞ்சது தோராயமாக ஒரு 8 கோடி. 8 கோடி ரூபா நட்டத்தில் இவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நகை போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் நகை கடைக்கு போயிருப்பாருங்க, கொஞ்சோண்டு ஒரு குண்டுமணி சைஸில் தங்கத்தை கூட தரமாட்டாங்க, சரியா, செய்கூலி சேதாரம்னு தாலியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் இந்த மக்களுக்காக இந்த 2 நிறுவனங்கள் விட்டுத்தர தயாராக இருக்கிறது. எது இப்போ அந்த 1 லட்சம் சொச்சம் வந்திருக்குன்னு சொல்கிறேன்ல, இவங்க ஏன் இதை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னால் இவங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடர்ஸ் இருந்துருக்குறாங்க. அவங்க வந்து சமந்தா, காஜோல், அப்புறம் வந்து ரித்திக் ரோஷன், மதன், மாதவன், அல்லு அர்ஜுன், இவங்க எல்லாரும் தான் பிராண்ட் அம்பாசிடர். இவங்களை கூப்பிட்டு நடிக்க வச்சா எவ்வளோ ஆகும், ஒரு 1 கோடி ரூபா கொடுக்கணும், 2 கோடி ரூபா, 3 கோடி ரூபா கொடுக்கணும். எது கொடுப்பாங்க, விளம்பரத்துக்கு. என்னுடைய பிராண்டை நீ இந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உன்னுடைய வேல்யூவை நான் பயன்படுத்திக்கிறேன், பிராண்ட் அம்பாசிடராக பயன்படுத்திக்காச்சா. இப்போ பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னா ஜாய் ஆலுகாஸுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டு, ஆமாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் தானே அவங்களுக்கு அம்பாசிடர் இருந்தார், விஜய். அவர் வந்து ஜோஸ் ஆலுகாஸுக்கு, இவங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன். ஓகே, அப்பா காலத்தை சொத்து பிரிக்கணும்னு ஜோஸ் ஆலுகாஸ் இருக்கிறாரு. இவன் போய் பார்க்குறாங்க, கொடுத்துட்டான்னு வச்சுப்போம். நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஜாய் ஆலுகாஸுக்கும் கல்யாண் ஜுவல்லர்ஸும் சேர்ந்து தங்களுக்கான ஒரு விளம்பரத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். சொலையா இப்போ வந்து 4 லட்சம் வீடுன்னு வச்சுமே, 4 லட்சம் வீடுகளுக்கும் ஜாய் ஆலுகாஸ் போயிடும். போகிறது வழியாக என்ன ஆகும், இப்போ 1 பைசாக்கு இவன் கொடுத்துருக்கான்பா, செய்கூலி இல்லையா சேதாரம் இல்லையா, செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை, 1 கிராம் மோதிரம் இப்படிங்கிறது ஒரு விளம்பர டைட்டில் மாதிரி இருக்கா, அதுதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகுது. அப்போது இந்த விளம்பர டைட்டில், விளம்பர வாய்ஸ் ஓவர் மாதிரி எல்லா வீட்டுக்கும் போனதுக்கு பிறகு எங்கே ஜாய் ஆலுகாஸ் உடைய நீங்கள் கடையை பார்த்தாலும் நகை எடுக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணால் தமிழ்நாட்டில் இந்த பெரிய செட்டப்பில் கணிசமான ஜாய் ஆலுகாஸ் போவாங்க. ஜாய் ஆலுகாஸுக்கு இது என்ன தேடி தரும், விளம்பரம் தேடி தரும். ஜாய் ஆலுகாஸ் என்ன சொல்கிறாங்க அதை பற்றின்னு கேட்டால், ஜாய் ஆலுகாஸோட மொத்த சந்தை மதிப்பு 40,000 to 50,000 கோடி.
11 நாடுகளில் 175க்கும் மேற்பட்ட இடங்களில் ஷோரூம் வச்சுருக்கிறாங்க. இதில் அடுத்த 2 நிதியாண்டில் 2400 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணி 30க்கும் மேற்பட்ட ஷோரூம்கள் திறக்க தயாராக இருக்கிறாங்க. சரியா? இப்போ விஜய் வந்து சாதாரண மக்களுடைய, எளிய மக்களுடைய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். சமூக நீதியின் பற்றி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆசாரியை வச்சு பண்ண வேண்டியதுதானே? ஆமாம், அதான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே அதுக்கான சங்கங்கள் இருக்குது. அதுக்கான ஆசாரிகளை வச்சு இது இருக்குது. ஆசாரிகளை வச்சு அவங்கள கூப்பிட்டு ஆசாரிகளோட சங்கத்தை பேசி எங்களுக்கு தங்கம் பண்ணணும், எவ்வளோத்துக்கு பண்ணி கொடுப்பீங்க, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒருத்தங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பாக அமையல. அப்படி எதுவும் பண்ணலை. ஆனால் ஜாய் ஆலுகாஸ் என்கிற வெறும் 40-50 கோடி மட்டுமே வைத்திருக்கிற ஒரு ஏழை பிராமணர் ஒருத்தர் அறநிலையத்துறை இருக்கார்ல, அது மாதிரி ஒரு ஏழை ஒரு தொழில் முனைவோருக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. நேரடியாக அரசு ஒரு விளம்பர மாடல், நீ உனக்கு விளம்பரம் பண்ணுறதில்ல, நீ அவனுக்கு சேர்த்து விளம்பரம் பண்ணுற அப்படிங்கிற போது இது ரொம்ப அபத்தம். தாய்மாமன், நான் உனக்கு மாமன், சரியா, நான் உனக்கு இந்த கடையில் இது வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விளம்பரத்தில் மாமன் அண்ணன் தம்பி இதெல்லாம் போடுவாங்கல்ல, இது எல்லாமே அதை ஒரு கனெக்டுக்கு நீ அப்படியான ஒரு மாமன் என்கிற அந்த உறவை கேடாக பயன்படுத்தி இந்த ஜாய் ஆலுகாஸுக்கு விளம்பரம், அந்த அம்மா சொல்லுதில்ல, இது ஆக்சுவலி இந்த விளம்பரம் மாமங்கிற உறவை கேடாக பயன்படுத்தி இந்த விளம்பரம் நடக்குது. ரொம்ப ரொம்ப தப்பான கேடான விஷயம். மாமாவே அந்த கடையில் தான் வாங்கி தராருன்னா அப்போ நம்ம அங்கே போய் வாங்குறது விஜய் மாமாவே விஜய் மாமாவே இப்போ வாங்குறாரு அப்படின்னும் போது அது வந்து ஒரு ஈஸியாக ரொம்ப ஈஸி சேலபிள். அந்த இடத்த வந்து இவர் விற்று கொடுக்குறாரு. எத்தனை கடை? 30 கடை வைக்கணும், அப்படி தானே? 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, சூப்பர், ரைட், விடு, உனக்கு ஃபுல்லாக உனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட். 30 கடையில் ஒரு கடை சும்மா அப்படி போகிற போக்கில் இன்ஸ்பெக்ஷன் வந்துன்னு கடவுள் நோஞ்சி வந்ததால விஜய் வந்து போன கடை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு விளம்பரம் தான். இப்போ நீங்கள் இவர் ரமேஷ் அறநிலையத்துறை ரமேஷ் மினிஸ்டரை மென்ஷன் பண்ணதுனால கேட்குறேன். சட்டசபையில் வந்து அவர் சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. அதுக்கு குற்றச்சாட்டு பழனியில் 100 கோடி ரூபாய் திருநதை பற்றி குற்றச்சாட்டு வைக்கிறாரா? இல்லை, அதை பற்றி வைக்கிறாரா? நிலங்கள் வந்து முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கு தனிநபர்களுக்கு. நீங்கள் வந்து பல லட்ச சொத்துக்களை வந்து கோயில்களுக்கு மீட்டு கொடுத்தீங்க, ஆக்கிரமிப்பு இருந்ததுன்னு சொல்கிறீங்க. ஆனால் பல பேருக்கு வந்து அது பட்டா மாற்றப்பட்டிருக்கு, அதான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது. பல தர்மகர்த்தாக்கள் வந்து எங்ககிட்ட வந்து அழுகிறாங்க அப்படின்னாலாம் பல குற்றச்சாட்டை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர் மேலே வந்து குற்றச்சாட்டை வச்சார். அதை பற்றி பேசும்போது சேகர்பாபும் அவர் வந்து எதுவாக இருந்தாலும் ஆதாரப்பூர்வமாக பேசுங்க, அதுக்கு பதில் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது இவங்க வந்து உங்களை நான் பார்த்துக்கிறேன், அப்போ இருக்கு உங்களுக்கு வச்சு செய்கிறேன் அப்படின்ற பேசுகிறதெல்லாம் வந்து சட்டசபையில் இந்த மாதிரியான பதில்கள் கொடுக்குறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு முறைகேடு நடந்திருக்குது. அந்த முறைகேடு அவர் சொல்கிறபடியே நடந்திருக்குது. முறைகேடாக பத்திரப்பதிவு நடந்திருக்குது என்பதெல்லாம் உண்மை. நான் நம்புகிறேன் அவர் வந்து பழனி அந்த 100 கோடி சம்மந்தப்பட்ட நிலத்தை ஆட்டை போட்டு முறைகேடாக பதிவு பண்ணி அதில் வந்து அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட வழக்கறிஞர் அன்வர்தீன் இறந்து போனதை பற்றி சொன்னாரா? இல்லை, பேசல. அந்த கேஸில் நீங்கள் வந்து இவர் என்ன கேட்கணும் நியாயமாக சேகர்பாபு போட்டுனா, நீங்கள் அந்த நிலத்தை எடுத்தீங்க, நாங்கள் அந்த நிலத்தை கொடுத்தோம்ல, நாங்கள் வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணோம், யாரோ கெடுத்துட்டாங்க, அப்படியே சொல்லணும். சரியா? அப்படி இல்லை, அமைச்சர், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், இவங்க எல்லாருமே சேர்ந்து அதில் ஏதோ முறைகேட்டில் ஈடுபட்டாங்கன்னு சமூக வலைதளங்களில் சந்தேகம் வந்த உடனே அந்த சர்பதிவாளர் தான் அவர் என்ன சொல்லிட்டாரு, இது வேறு ஏதோ பெரிய கையை மாட்டி விட்றது, பெரிய கையை தப்பிக்க வைக்கிறது என்ன மாட்டி விட்றான்னு சொன்னார். இவன் பார்த்தீங்கன்னா இதை மொத்தமாக மறைச்சிட்டு முழு பூசணிக்காய் சோத்தில் மறைச்ச மாதிரி இவர் ரமேஷ் வந்து தான் சுற்றி எல்லாரும் அழுறாங்க. ஏன் பழனி கோயிலில் யாருமே வந்து அழலையா? அவங்ககிட்ட அந்த 100 கோடி ரூபாய் சொத்தை வந்து அது தொடர்பான அந்த மடத்துக்காரங்க அல்லது அது தொடர்பான லோக்கலில் இருக்க மக்கள், முருக பக்தர்கள், முருகனை பற்றி பேசாமல் போக முடியாது. விஜய் வந்து ஒரு சூரன் அப்படிங்கிறாரு. அந்த 100 கோடி ரூபாய் சொத்தை ஆட்டை போட போனாங்களே, அவங்கள வந்து முருகனை வந்து வதம் பண்ண மாட்டாரா? சூரசம்காரம் பண்ண மாட்டாரா? இல்லை, அவர் விஜய், அந்த விஜயே ஒரு வேளை முருகனாக இருந்தா விஜய சூரன் சொல்லல, எதிரில் இருக்கிறவங்க தான் சூரன். அவன் கிடக்குறான் சூரன் அசூரன்லாம், இது அவங்க உருட்டு கதை. சரியா? சூரன் நம்ம ஊரில் வீரன்னு சொல்ல அர்த்தம் உண்டு, அப்படி தானே? சூரனை சூர சம்ஹாரம் செய்தார், ரைட்டு. உங்கள் ஆள் வந்து முருகன் மாதிரி, அவன் என்ன சொல்கிற எப்படி காயின் பண்ணுறான்? ஒரு பக்கம் ஜோசப் விஜய், அவர் வந்து ஒரு பக்கம் ஏசப்பா மாதிரி, அது கிறிஸ்தவர்களை இது பண்ணுறதுக்கு மீட்பர். இன்னொரு பக்கம் வந்து அவர் வந்து இவர் மாதிரி, யார்? முருகன் மாதிரி, அவர் சூர சம்ஹாரம் பண்ணுவார். நாளைக்கு என்ன ஃபஸ்ட்டு அங்கேருந்து தொடங்கும். 100 கோடி ஆட்டை போட்டாங்களே, அங்கேருந்து தொடங்கலாம். அது ஒன்று. கோயில் நிலத்தை ஆட்டை போடுறது, கோயில் சத்தை ஆட்டை போடுறதுன்னு சொல்லி சேகர்பாபு எனக்கு இவன் திருப்புறாங்களே, அதுக்கு நோக்கம் என்ன இருக்குன்னா, திமுகவோ அல்லது திராவிட கட்சிகளோ இதுகாரும் அறநிலைத்துறை என்கிற பெயரில் கொள்ளையடித்து வந்தார்கள் டிஆர் ரமேஷ் மாதிரியான ஆலய வழிபாட்டாளர்கள் சங்கத்தை சார்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை திரும்ப வழிமொழிகிறார். திரும்ப இந்த அறநிலையத்துறையை வந்து மெல்ல மெல்ல இது முறைகேடு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி அந்த பக்கம் தள்ளி விடுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டேட்டர் வேலையை தான் அவர் பார்க்க போகிறார். நீங்கள் போய் டிஆர் ரமேஷ்ங்கிற பொதுவாக எல்லாத்தையும் அராஜகமாக அந்த மாதிரி பேசுவார். ஆனால் இவர்கிட்ட, தம்பி நீங்கள் செய்வீங்க நம்புகிறேன்,
தம்பி நீங்கள் செய்வீங்க நம்புறேன்னு தான் பேசிகிட்டு இருக்காரு. ஏன் இவரை செய்வீங்கன்னு நம்புறீங்க இவங்க? இதை நான் உள்நோக்கம் கற்பிக்கல, ஆனால் இவர் பெரிய ஜட்ஜெலாம் கிடையாது. ஆனால் நான் உள்நோக்கம் இருக்கதாக நான் சந்தேகிக்கிறேன். தாவேக்கா அரசு 100 நாள் ஆச்சுல்ல, 100 நாள் ஆனதற்கு பிறகு அருமை பெருமைகளை பேசிக் கொண்டிருப்பவர் அர்ச்சகருடைய மகன் ரமேஷ். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 1970களிலிருந்து பெரியார் நெஞ்சில் தைத்த முள் என்று சொல்லப்படுகிற அந்த கருவறையில் இருக்கிற தீண்டாமை அது தொடர்பாக அதை அகற்றணும்னு சொல்லி பெரியார் வந்து கர்ப்ப கிரக கிளர்ச்சின்னு ஒன்று அறிவிக்கிறாரு. அதற்கு பிறகு கலைஞர் வந்து அவருக்கு சட்டம் போட்டு அனைத்து சாதன அர்ச்சகர்களும் சட்டம் கொண்டு வந்து அது திரும்ப பிரச்சனைகளாகி ஆகம் அது இதெல்லாம் சொல்லி நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு அவங்களுக்கு பயிற்சி பள்ளிகள் நடத்தி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அர்ச்சகரானதுக்கு அந்த மாணவர்கள்லாம் காத்திருக்க முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தன் ஆட்சிக்கு வந்து 100வது நாளில் அந்த மாணவர்களுக்கு பணியாணை வழங்கினார். பெரியார் நெஞ்சில் தைத்த முள்ளை நாங்கள் அகற்றினோம்னு சொன்னார். அது ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் ஆகலை. பார்ப்பன இல்லாத மக்களுக்கு ரோசம் கிடையாது. அவங்க நியமிக்கப்பட்ட கோயில்களுக்கு போய் எங்கால கூப்பிடு நாங்கள் பூஜை பண்ணோம், யாரை நீங்கள் பிராமின்ஸே பூஜை பண்ணுறீங்க எங்கால கூப்பிடலாம் பெருசாதுன்னு சொல்லலை. இது விட்டுருவோம். நீங்கள் பெரியாரை கடவுள் மறுப்பில் மட்டும் தான் ஏற்றுக்கல, ஆனால் பெரியாருடைய சமூக நீதி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. ஏன் அந்த அர்ச்சகர் தொடர்பான பிரச்சனை வாயை திறக்கலை? அறநிலையத்துறை அமைச்சர் இன்னைக்கு பேசும் பொழுது அந்த பக்கம் அவர் வந்து அறநிலையத்துறை அமைச்சராக முன்னாடி இருந்தவர் சேகர் பாபு, அவர் அந்த அனைத்து சாதி அர்ச்சகர் பிரச்சனையை பேசுகிறாரு. அதுக்கு ஏன் நீ பதில் சொல்ல? எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஊழல் என்னன்னா, நீங்கள் இடத்த ஆட்டையை போட்டது, முறைகேடாக ஆட்டையை போட்டது, பத்திரப்பதிவு செஞ்செல்லாம் சொல்கிறீங்களே, முறைகேடாக கருவறையில் இருக்கிற அர்ச்சகர் பதவியை முறைகேடாக பத்திரப்பதிவு போல ஆகம பதிவு செய்து கொண்டது இருக்குல்ல, அது ஒரு அயோக்கியத்தனமானது. அப்போ அந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசாமல் பெரியார் உங்களுடைய கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்க. பெரியார் அம்பேத்கர் இவங்க மேலாம் தாவேக்கா எப்படி எல்லா திட்டங்களுக்கும் திராவிட இயக்கங்கள் செய்த அச்சீவ் பண்ண சாதனைகள் மேலே ஸ்டிக்கர் ஒட்டுதோ, அது மாதிரி பெரியார் நெத்திலையும் அம்பேத்கர் நெத்திலையும் ஸ்டிக்கர் ஒட்டி இவங்களாம் எங்கள் தலைவர்னு ஆக்கிக்கலான்னு பார்க்குறாங்க. சாரத்தில் அவர்கள் என்னவா பேசுனாங்களோ அதை நீக்கம் பண்ணிட்டு சும்மா இப்போ நீங்கள் 100 நாள் ஆட்சியில் அம்பேத்கர் பற்றி எல்லாம் பேசுனாங்க, எதுவும் கிடையாது பெருசாக. எங்கேயாவது வன்னியரசு சொல்கிற எங்கேயாவது மேற்கோள் காமிச்சிருப்பாரு ஒழிய அதையும் வந்து அதிகமாக பேசாதீங்க, அதிகமாக பேசாதீங்க, மோடியை பற்றி பேசாதீங்க எல்லாம் கட் பண்ணி விட்டாங்க. இப்போ அம்பேத்கரை பற்றியோ பெரியாரை பற்றியோ இவங்க சாரத்தில் அப்படி எதுவுமே கிடையாது, எந்த அசலான நோக்கமும் கிடையாது. இப்போ அந்த அமைச்சர் வந்து பேசுகிறதுல வந்து குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து உங்கள் ஊழல் குற்றச்சாட்டு என்கிட்ட இருக்குது, உங்களுடைய நீங்கள் இதுவரைக்கும் செய்த மோசடிகள் அதோடைய இது எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் வந்து ஆதவர்ஜுனாவும் பேசினார். உங்களுடைய ஃபைலெல்லாம் வந்து முதலமைச்சருடைய டேபிள் இருக்குதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சி தலைவர் சொன்னார், அந்த ஃபைல் இருந்தால் எடுத்து பாருங்க, பார்த்து அது மேலே ஆக்ஷன் எடுங்க, ஏன் ஜோசியர்கார் சொல்லணுன்றக்காக வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு சர்ச்சையாச்சு. ஜோசியர்ன்ற வார்த்தையே நீக்க சொல்லி கேட்குறாங்க. மறுபடியும் ஜோசியர் பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கல. சரியா? பெரியார் வந்து வர்ணாசிரம தர்மத்தை எதிர்த்தார். பெரியார் வந்து வர்ணாசிரம கொள்கையை மட்டும் இல்லை, இப்படியான அந்த மூட நம்பிக்கைகளையும் எதிர்த்தார். இப்போவும் இவங்க நல்லா யோசிச்சு பாருங்கள், பெரியாருடைய கடவுள் மறுப்பை விட்டுரு, ஆனால் இதர எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் ஏற்றுக்கிற நீ உன்னுடைய மாநாட்டில் வந்து பந்தக்கால் நடும் பொழுதே பாப்பானை கூப்பிட்டு நடுற நீ பெரியாரோட எந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டனே தெரியல ஃபஸ்ட்டு. இன்னொன்று ஜோசியம் பார்க்குறீங்க. ஜோசியம் என்ன? உங்களுக்கு வந்து ஏற்கனவே விதி எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கிரகங்கள் அங்கங்கே இப்படி சுற்றிட்டு இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது. அப்போ அந்த கிரகம் வந்து அந்த இடத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறதும். இன்னொன்று பெரியார் சொன்ன ஒரு விஷயத்தில் கடவுள் இல்லை வெளியே கடவுளை கற்பத்தை முட்டால் பரப்போரும் அயோக்கியம் வணங்குறவன் காட்டு முன்னாடின்னு சொன்னது மட்டும் இல்லை, அதை மட்டும் ஒரு பெரியார் சொல்ல. ஆத்மா, மோட்சம், நரகம், பிதிர்லோகம் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, மறுபிறப்பு இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, மறுபிறப்பு உள்ளிட்ட அல்லது ஆத்மா, மோட்சம், அதுக்கு பிறகு என்னது இந்த மறுபிறவி, உங்கள் பிறவியே இந்த சமூகத்தை பொறுத்தளவுக்கு அல்லது இவங்க சொல்கிற தத்துவங்களை பொறுத்த மட்டில் இது எல்லாமே நீ ஏன் ஏழையாக இருக்குன்னு கேட்டால் நீ போன ஜென்மத்தில் தப்பு பண்ணியிருப்ப, நீ ஏன் கஷ்டப்படுற, நீ பாவம் பண்ணியிருப்ப. இது எல்லாமே அவங்களுடைய சமூக நிலைமைகள் நியாயப்படுத்துறது. இந்த வேலையை திரும்ப அதை நியாயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் எப்பா இதை சரி பண்ணவே முடியாதுன்னா அதுக்கு பட்டிட்டிங்கிறீங்க பார்க்குறது தான் ஜோசியம். மகாராஷ்டிராவில் நரேந்திர தாபோல்கர் அப்படிங்கிறவர் அந்த ஸ்ரத்தா நிர்மூலன் சமிதிங்கிற பேரில் தொடர்ச்சியாக இயக்கம் நடத்தி கொண்டிருந்தவர். சங்கி கூட்டம் வந்து அவரை சுட்டு கொன்றது. எது? மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசினாருக்கா. மும்பையில் அதுக்கு பிறகு மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான அந்த சட்டம்லாம் வந்தது. அதை வந்து திரும்ப தினகரனுக்கு எதிராகவோ யாரோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அங்கே இருக்க சங்கி கூட்டம் பயன்படுத்திச்சு. ஆனால் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு சட்டம் வந்துச்சு. நீங்கள் சட்டமன்றத்தில் எங்களை ஜோசியம் பார்க்குறவங்க சொல்லிட்டாங்க, ஜோசிங்கிற வார்த்தையை எடுத்துடுங்க சபாநாயகர் அவர்களே அப்படின்னு சொல்லி புசியான சொல்கிறாரு. நாங்கள் ஜோசியம் பார்க்குறது இல்லை, யாரை பார்த்து ஜோசியம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லலை. அதே மாதிரி அமைச்சர் வந்து ஜோசியம் பற்றி, எதிர்கட்சி தலைவர் ஜோசியம் பற்றி கேள்வி கேட்ட உடனே அவர் என்ன கேட்டார்? ஃபைலை திறந்து பார்க்க வேண்டியதானே, அவன் இன்னும் ஜோசியக்காரனா வந்து சொல்லணும் அப்படின்னு. இது நார்மலான கேள்வி. அதுக்கு இல்லைங்க நீங்கள் அஃபிஷியலாக இது இருக்குது இதுன்னு சொல்லணும். அதுக்கு மாறா சிடி நிர்மல்குமார் அந்த சங்கி அவர் என்ன பண்ணுறாரு?
அந்த பக்கம் மஞ்சள் துண்டு போட்டிருந்தார்ல ஜோசியம் பார்த்து அப்படின்னு ஒரு புழுகு அடிச்சு விட்றாரு. கலைஞர் அம்பாள் என்றைக்கடா பேசினாள் அப்படின்னு கேட்டார். அவர் வாழ்நாள் முழுக்க தொடச்சா இப்போ வந்து மஞ்சள் துண்டு போட்டிருக்காருன்னு வச்சுப்போமே, மஞ்சள் துண்டு போட்டிருக்காரு, ஜெயிச்சிட்டாரு, தோத்துட்டாரு, அப்போ மஞ்சள் துண்டு கலத்திருக்கணும்ல. ஆமாம், ஆனால் மஞ்சள் துண்டில் தான் இருந்தார். இன்னொன்று அவர் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை அவர் வந்து கடவுளை ஏமாத்துறாரு அப்படின்னு ஸ்டைலில் வச்சுக்கிட்டா மஞ்சள் துண்டு போட்டிருக்கிறாரு, அவர் வந்து வெளியில் போய் சொல்லிடுறாரு. ஆனால் உண்மையில் உள்ளுக்குள்ளே நம்புறாருன்னா கடவுள் ஒன்று இழிச்சு வேணாம், கடவுளை எப்படி ஏமாற்ற முடியுமா? கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார்ல. அவருக்கு வந்து கழுத்தில் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அந்த உமிழ்நீர் சுரப்பியில் அங்கே ஏதோ பிரச்சனை இருந்ததுனால இந்த கழுத்து பற்றி வாமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் மஞ்சள் துண்டு போட்டிருக்கேன். எனக்கு இதோடு கடவுள் நம்பிக்கைக்கு எந்த விதமான சம்மதமும் இல்லை. இன்னொன்று ட்ரேட்மார்க். இப்போ வந்து எம்ஜிஆர் ஏன் டொப்பி வச்சுக்க, டொப்பியை கலத்திட்டு வாயா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டிருப்பான். அவனுக்கு தான் அது கேட்குறதுக்கு இது இருக்குது. எம்ஜிஆர் கண்ணாடி போட்டிருந்தா கண்ணாடி கழட்டி போட்டு வாயா அப்படின்னு எத்தனை பேர் சொன்னால் அவன் தான், அவங்களுக்கு தான் இது இருக்குது. இது எதுவுமே இல்லாமல் இந்த பக்கம் வந்து கலைஞர் வந்து துண்டை கலத்தணும். ஏன்னா நீ பகுத்தறிவாதின்னு உனக்கு எதுக்கு பகுத்தறிவாதின்னு ப்ரூவ் பண்ணணும்? அவர் பகுத்தறிவாதியா இல்லையாங்கிறது பகுத்தறிவாதிகளோட கவலை. ராமன் எந்த பள்ளிக்கூடத்தில் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தான்னு கேட்டார்ல, அது போதும் அவருக்கு. அவருடைய சாட்சி அவர் பகுத்தறிவாதியா இல்லையாங்கிறது வடநாட்டுக்காரனுக்கு தெரியும். அவர் வந்து எப்படி கிண்டல் பண்ணார். இந்த சாய்பாபா இருக்கிற அப்படி இல்லை, புட்டபர்த்தி சாய்பாபா 2 லிங்கம் எடுத்துக்காச்சா 3வது லிங்கம் எங்கன்னு கேட்டார். ஏன்னா தெரியும் அவங்க 2 லிங்கம் தான் ஒழிச்சு வச்சுக்க முடியும், இன்னொரு லிங்கத்தை காணலன்ட்டு. ஸோ அவர் பகுத்தறிவாதியா இல்லையாங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற தார்மீக யோக்கியதை சங் பரிவார் அமைப்பிலிருந்து வந்து நீ வந்து அவர் மஞ்சள் துண்டு போட்டிருக்காருன்னு கேட்குற. ஹத்ராஸில் அந்த பெண்ணு கொடூரமான முறையில் வன்புணர்ச்சிக்கு ஆளாகி அந்த பொண்ணுடைய நாக்கு அறுபட்டு அந்த பொண்ணுடைய இடுப்பெலும்பு முறிக்கப்பட்டு வன்புணர்ச்சிக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டு அந்த பெண்ணுடைய உடல் அவங்க அப்பனாத்தாவுக்கு தெரியாமல் ரகசியமாக அறிக்கப்பட்ட பொழுது அந்த பொண்ணு வன்புணர்ச்சிக்கு ஆளாகணும்னு எழுதின சிடி நிர்மல்குமார் தொடர்ச்சியாக பிஜேபி ஐடி விங்கிலிருந்து பொய்யும் அவதூறுமாக பரப்பிக்கிட்டு இருந்த நபர், ஆர்எஸ்எஸ் தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர். அதுக்கு பிறகு இந்த பக்கம் வந்து அமமுகலாம் போனார். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இங்கே ஏடிஎம்கேயும் போனார். ஏடிஎம்கே போயிட்டு இப்போ தாவைக்காக வந்திருக்காரு. உனக்கு என்ன கொள்கை இருக்குது? கலைஞருக்கு கொள்கை இருக்கான்னு நான் கேட்கக்கூடாது. நீ ஃபஸ்ட்டு உனக்கு கொள்கை இருக்கா? நீ சார்ந்த கட்சிக்கு கொள்கை இருக்கா? எப்படி ஒரு ஆப்டாக தாவைக்கெல்லாம் பொறுத்தினார்? இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு, பல டவுசர் மாற்றிருக்கிறாரு. அதனால் இவரை நம்ம கட்சியில் சேர்த்துப்போங்கிறத தாண்டி அந்த கட்சியும் கொள்கை இந்த கட்சியும் கொள்கை. இவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு கேட்டால், நீங்கள் உதயநிதி என்ன கேட்குறாரு, ஃபைலை ஓப்பன் பண்ணுன்னு கேட்டால் அங்கனே ஓப்பன் பண்ண வேண்டியதுதானே? ஃபைல் அங்கேருந்து ஓப்பன் பண்ணி உடனே படிச்சின்னு, தம்பி நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், என்னது வீடு போய் சேர மாட்டேன், அப்படி தானே அவன் பாட்டு. உதயநிதி ஆஃப்டர் ஆல் உதயநிதி அவர் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், புலி படத்தெல்லாம் அடிச்சிருக்கீங்க, நேராக அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்து எனக்கு காமிச்சு அப்படி வீசேரி தப்படா எல்லாரையும் அரெஸ்ட், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி மொத்தமாதிக்கு உள்ள வைங்க. அப்படி எதையும் பண்ணலை. பேப்பரை நாங்கள் படிப்போம். இது எப்படி இருக்குது தெரியுமா? இவங்க பண்ணுறது எல்லாமே இந்த எங்கேயாவது திருமுக்குள்ளே போய் நின்றுருக்கும் போது நம்மளும் ரகசியமாக போய் எட்டி பார்ப்போம். எட்டி பார்த்தோன்னா அந்த பாம்பாட்டிகள் வந்து பாம்பு வருது பாம்பு வருது பாம்பு வருது ரத்தம் கிங்கிச்சாவின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி பாம்பாட்டி வித்தை காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன கேட்டாலும் நாளைக்கு காமிப்போம், நாளைக்கு ஆதாரம் இருக்குது, நாளைக்கு ஆதாரம் இருக்குது. இதில் ரமேஷ் ஆதவர்ஜுனா வேறு ஆதாரம் கேட்குறாரு. ஆதவர்ஜுனா திமுக ஆதாரம் கேட்குறதுக்கு பதிலாக 500 கோடி கொடுக்குறதுக்கு நீ எங்கப்பா உழைச்ச அப்படின்னு சொல்லி மாமன்கிட்ட கேட்கலாம்ல. உனக்கு ஏது 500 கோடி ரூபா? நீ என்ன பண்ண? லாட்ரி தானே விற்ற, லாட்ரி விற்றதுலேருந்து எவ்வளோ, எங்கேருந்து இவ்வளோன்னு காசு வந்துச்சு? நீ கள்ள லாட்ரி விற்காமே மகாராஷ்டிராவில் இருக்கிற கேரளாவில் லாட்ரி விற்றுட்டு மகாராஷ்டிராவில் இருக்கிற அரசு அதிகாரிகள்லாம் லாட்ரி அவங்களுக்குலாம் அடிச்சுதாமே, எப்படி விற்ற? நீ எல்லாம் ஒரு மானஸ்தானா? உங்கள் வீட்டில் நான் சாப்பிட்ருக்கிறேன் அப்படின்னு அங்கே முழங்கலாம்ல, கிளர்ச்சி அங்கேருந்து தொடங்க வேண்டியதானே? நீங்கள் ஏற்கனவே செஞ்சு புரட்சியை கூப்பிட்டவங்களே. நான் சட்டமன்றத்துக்கு திட்டமிட்டு இவங்களுடைய வேலை நோக்கம் என்னென்னு கேட்டால், எப்படியாவது திமுககாரங்களை ப்ரொவோக் பண்ணி, நீங்கள் 90களில் ஒரு ப்ரொவோக் பண்ணாங்க. கலைஞர் வந்து பட்ஜெட் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஜெயலலிதா வந்து பதவியெலாம் அந்த அது என்னது சபதம்லாம் எடுத்துகிட்டு வந்தால் சிஎம்மாக தான் வருவேன் அப்படின்னு அந்த அம்மா போச்சு. அதுக்கப்புறம் சிஎம்மாக தான் வந்தாங்க. அந்த அம்மா சிஎம்மாக வந்துச்சு. ஒருத்தர் பிஎம் ஆக முடியாமல் அதுக்கு முன்னால் அவர் கொலை செய்யப்பட்டார், ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு இல்லை நான் அதனாலலாம் வரல அந்த அம்மா சொல்லிடுச்சு, அது வேறு விஷயம். ஆனால் பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது கலைஞருக்கு எதிராக ஒரு தாக்குதல் முயற்சியோடு வந்து ஒரு கலவரத்தை பண்ணி ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த அம்மா அப்படியான ஸ்டேஜ்லேயும் முடிஞ்சு. இப்பவும் கூட சட்டமன்றத்தை லைவ் ரிலே பண்ணுறதுக்கான மிக முக்கியமான காரணம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. இவங்க ப்ரொவோக் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாவது கைகலப்பானா ஓகே ரைட்டுப்பா பாருங்கள் இவங்க ரவுடித்தனம் பண்ணுறாங்கன்னு ஒன்று காமிச்சிடலாங்கிற ஒரு நோக்கம் இருக்குமோ அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா வந்து அப்போ இருந்த செங்கோட்டையன் தான் இந்த பக்கமும் இருக்கிறாரு. இப்போது அவர் அந்த சம்பவத்தில் செங்கோட்டையன் இருக்குல்ல, செயின்ஸ் ப்ரோ வந்து அதையும் பண்ணுவார் இன்னும் பண்ணுவார். இது வந்து நோக்கம் இவர்கள் நல்ல நோக்கமாக இல்லை. செந்தில் பாலாஜி வந்து மின்சாரத்துறையில் இருக்கிற முறைகேடு அல்லது பிரச்சனைகள் அதை எடுத்து சொன்னால் கரண்ட் வரும் வராதுன்னு சொல்லு. சம்மந்தம் இல்லாமல் கரூர் கம்பெனிங்கிற, சரி அவர் கரூர் கம்பெனி, நீ எந்த ஒரு கம்பெனி? அதனால தான் அவர் சங்கி அமைச்சர் அப்படின்னாரு. சங்கி அமைச்சர்னு உதயநிதி சொல்கிறாரு.
அதுக்கு பிறகு நான் சங்கி இல்லை அப்படின்னு நான் சொல்ல. நீங்கள் பாத்ரூமில் எவ்வளோ நேரம் இருந்தீங்கன்னு நான் சொல்லவா? சங்கி இல்லைன்னாலாம் சொல்ல முடியாது. நீங்கள் பாத்ரூமில் எவ்வளோ நேரம், இப்போ வந்து பாத்ரூமில் நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்தீங்கன்னு நான் சொல்லுவான்னா இது என்னது இது? ஒரு படத்தில் எனக்கு எங்கே அரிக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் கேட்பார்ல, அது மாதிரி உனக்கு எல்லாம் தெரியும். அவர் பாத்ரூமில் இருந்தது, இவர் பாத்ரூம் போனது, நீ எதிர்கட்சி தலைவர் பாத்ரூமில் எவ்வளோ நேரம் இருந்தாருன்னே உன்னால் கண்டுபிடிக்க முடியும்னா அப்போ அந்த அந்த அவ்வளோ வேற எத்தனை பேர் பாத்ரூம் போயிருப்பாங்க எங்கள் காலில். இது ஒரு பேச்சா? சட்டமன்றத்தில் பேசும்போது நீ உரிய பதில் கொடு. சம்பந்தம் இல்லாமல் இதை வந்து இது என்னன்னா இந்த திசை திருப்பல்ங்கிறது ஒரு நோக்கத்தோடு நடக்கிறது. அது ஒருத்தர் பண்ணால் பரவாயில்ல, ஆனால் மொத்த அமைச்சருமே அது மாதிரி பண்ணுறது வந்து என்ன? ஒரு பக்கம் ஒரே என்டர்டைன்மெண்ட் தான், பாட்டு பாடுறது ஆடுறது மட்டும் தான் நடக்கல. ஏற்கனவே உதயநிதியை சொல்லியிருக்காரு, திடீர்னு வந்து கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அந்த அம்மா பாடிச்ச அதை சூப்பர் சிங்கர்னு சொல்லக்கூடாது. நீ சூப்பர் சிங்கர்லாம் சொல்லாதீங்க. இதில் முக்கியமான நபர் மதிப்பிற்குரிய மாணமிகு அந்த சபாநாயகர் இருக்கிறாருல்ல, சபாநாயகர் வந்து அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சபாநாயகர் ரமேஷ்ட சொல்கிறாரு, நீங்கள் பேசுனது ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது, ஆதாரத்தோடு பேசுங்க, அவை குறிப்பில் நீங்கள் நிற்கங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீக்காம போ. நான் பேசி நோக்கம் லைவில் ஒரு ட்ராமா நடத்துகிறாங்க, லைவில் தினமும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், ஒரு மசாலா வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தினமும் அதை இன்ஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எதுவும் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடக்கணும்னு விரும்பலை. நீங்கள் தாய்மாமன் மோதிரம் கூட 110 விதி, தாய்மாமன் மோதிரமா அந்த 25 லட்சம்லாம் அறிவிச்சாங்கல்ல இன்சூரன்ஸுக்கு. காரு அறிவிச்சது, கார் எல்லாரும் சரி கார் வேணான்னு சொன்னால் கார் வேணான்னு சொல்ல ஒரு காரணம் சொல்கிறாங்க, செலவு அதிகமாகவும் வேண்டாம். அதுக்கு நீ ஏன் கோவப்படுற? கார் வேணான்னு சொன்னால் நீ ஏன் கோவப்படுற? அது கூட வந்து எல்லாருக்கும் வேணாம்னாலாம் சொல்லல, திமுக எம்எல்ஏக்கு வேணாம், எங்களுக்கு வேண்டாம், சரிங்க நல்லது அப்படின்னு முடிச்சிட வேண்டியதானே. நீ ஏன் அந்த வழக்கு எடுக்கிற? அப்புறம் உங்கள் வீடு, எதிர்கட்சி தலைவருக்கு வீடுங்கிறது அது வந்து உரிமை சார்ந்தது. கார் வாங்குறது உரிமை சார்ந்ததோ கடமை சார்ந்ததோ? எதுக்கு நீ கார் கொடுக்குற? எம்எல்ஏக்கள் வேகமாக போக வேண்டும். அதுக்கு அன்றைக்கி யாரோ ஒருத்தர் விளக்கம் கொடுத்துருந்தாரு, என்னென்னா காரில் போனால் அவங்க ஊழல் பண்ண மாட்டேன். சொந்த காரில் இல்லாமல் இருந்தால் அவங்க வந்து ஊழல் பண்ணுவாங்களாம், கவர்மெண்ட் காருன்னு போது. அதான் சொல்கிறேன், காரில் போனால் ஊழல் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் டவால்ட்டி. அவன் வேகமாக போய் வாங்கிட்டு வருவான். இப்போ ஒரு 10 இடத்துல 5000 வாங்கணும்னா டக்குன்னு காரில் போய் நடந்து போனால் தொந்தரவாக இருக்கும், சைக்கிளில் போனால் பைக்கில் போனால், காரில் போனால் வாங்கிட்டதுலாம் மேபி பிளாக் கண்ணாடியில் போட்டு உள்ளே உட்காந்துட்டு தான் மேபி தெரியாமல் கூட வாங்கிட்டு வரலாம். இந்த வசதி தான் காரில் இருக்குதே தவிர ஆக்சுவலி காருக்குள்ளே யார் இருக்காங்கிறது தான் முக்கியம் தவிர காரே லஞ்சத்தை நிறுத்தணும், காரண்ட லஞ்ச ஒழிப்பு அதிகாரியாது அதை வந்து தடுக்கிறதுக்கு லாஜிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கார் வேணான்னு மட்டும்தான் அவங்க சொன்னாங்க. இவங்க அதுக்கு ஒரு சண்டை. ஆமாம், கார் வேணான்னு சொன்னால் உடனே இவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் கூட கார் வாங்கணுங்கிறாரு. அவர் உடனே அவர் தளி ராமச்சந்திரன், அவர்கிட்ட நிறைய கார் இருக்குது. அவர் வந்து எங்களுக்கு கார் வேணாம், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு எங்களுக்கு கார் வேண்டாம் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. அப்போ யாருக்கு தானே கார்? உன் கட்சிக்கு காருன்னா அதாவது எப்படி? நான் பாருங்க, நாங்கள் எல்லாரும் கார் வாங்க போகிறோம், நாங்கள் மட்டும் அரசாங்க செலவில் கார் எடுத்தால் நல்லா இருக்காது, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கார் கொடுத்துட்றோம், யார்கிட்ட சொல்ல அந்த மாதிரி டீலாக தான் இருக்குது. அதே போல் இந்த இன்சூரன்ஸுக்கு தமிழ்நாட்டோடைய மருத்துவ கட்டமைப்பு ஊரறிந்த வகையில் எல்லாம் ரொம்ப சும்மா தேடி பார்த்தாலே தெரியும், தமிழ்நாட்டோட மருத்துவ கட்டமைப்பு பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது பெட்டராக இருக்குது. உண்மையிலே கொரோனா சமயத்தில் நம்ம வந்து நல்லா தான் ஹேண்டில் பண்ணோம். வி ஃபேஸ்ட் இட். நமக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேருந்து பெண்கள் கர்ப்ப காலத்தில் இறந்து போவது தொடங்கி பல்வேறு வகையில் முன்னேறிக்கிறோம். இந்த மருத்துவ கட்டமைப்புடைய ஒரு அம்சம் உதவியாக இருப்பது தான் எது? இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸே மக்களை காப்பாற்றிடாது. உயிருக்கு ஆபத்து வருதுங்கிற போது இன்சூரன்ஸ் ஒரு வகையில் உதவிதான் ஒழிய இன்சூரன்ஸ் தான் மருத்துவ கட்டமைப்பினுடைய அடித்தளம் என்பது அல்ல. அது உயிருக்கு ஆபத்தான நிலையில் போகும்போது இப்போ அதில் இப்போ 25 லட்சம் நீ ஏற்றியாச்சு. எங்கே ஏற்றினீங்க? பட்ஜெட்டில் ஏதாவது இதுக்கு ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. சரி, நோய் தொடர்பான விஷயத்துக்கு சிகிச்சைக்கு இந்த கேப்பும் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்களா? அது இல்லை. இப்போ 25 லட்சத்தை எங்கே வச்சுருக்கீங்க? வரும் ஆனால் வராதுங்கிறது மாதிரி எங்கே இருக்குன்னே தெரியாத மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறது. அதாவது என்னென்னா, நான் வந்து உங்கள் விஜய் உயிரென வரேனா, உங்கள் உயிரை காப்பாற்ற போகிறேன்னா, அதுதான் அதுக்கு மேட்ரு. அதாவது தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு இதுகாரும் செய்ததை விட அதிகமாக மக்கள் மீது கூடுதல் கரிசனையோடு 25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன் மருத்துவ காப்பீட்டு, உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து அறிவிச்சிட்டேன். உள்ளாட்சி தேர்தல் வருது, கவனமாக இருங்க. இது தாண்டி வேறு எதுவுமே இல்லை. இந்த இப்போ அறிவிக்கிற அறிவிப்பெலாம் உள்ளாட்சி தேர்தல் ரெடி பண்ணுறது தான். இப்போ இந்த குழந்தை பிறகுதில் குட்டி நண்பா நண்பீஸ் இவங்கெல்லாம் சொல்லி 4 லட்சம் குடும்பங்களை தயார்படுத்துகிற வேலை நடக்குது. அதே மாதிரி தான் இன்சூரன்ஸும். அப்போ இவங்க பயனாளிகள் எந்தெந்த செக்ஷனில் டார்கெட் பண்ணி இங்கே எங்கே பாக்கெட்டில் கொடுத்து வச்சுட்டா நமக்கு இடைத்தேர்தலில் அல்லது வருகிற அந்த உள்ளாட்சி தேர்தலில் பயன் தரும் என்பதை தாண்டி வேறு நோக்கம் இல்லை. சட்டமன்றத்தை நல்லபடியாக நடத்தணும். பெரிய பெரிய மேதைகள் வாழ்ந்தது, பெரிய பெரிய அவர்கள் வந்து இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் மேதைகள் வாழ்ந்தது எல்லாம் ரைட்டு, பெருமை தான். ஆனால் இப்போவும் அப்படியான பெருமை கொள்ளத்தக்க இடமாக அது இல்லை. நம்மளை ஒரே வகையில் ஏமாத்துறதுக்கான வேலையை செய்கிறாங்க மக்கள் விழிப்போடு. இன்னொன்று அவர் என்ன சொன்னார்?
என்னது லைவில் போகும்போது அப்படியா இதில் போட்டுறாங்களா நீங்கள் எனக்கு லிங்க் அனுப்பிங்கன்னு கேட்குறாரு சபாநாயகர். ஏன் உங்களுக்கு தெரியாதா? உங்கள்கிட்ட இவர் சொல்ல ஆதவர்ஜனா சொல்லலையா, ரமேஷ் சொல்லலையா, புஷி ஆனந்த் சொல்லலையா, விஜய் சொல்லலையா? சபாநாயகர் நடுவில் இருக்கிறார். எல்லா பக்கத்துக்கும் சரி அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன், அவை குறிப்பில் நீக்கிறேன், அமைச்சர்களே அப்படி பேசக்கூடாது இப்படின்னு சொல்கிறதுனாலே அவர் நடுநிலையாக இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. பிரச்சனை அவர் உரிமை மீறல் பிரச்சனை வந்தோன்னா அவர் அதிகம் பேசக்கூடாது, ரைட்டு, இது எல்லாமே ரைட்டு. அந்த சபாநாயகர் இது போன்ற ஒரு சீர்கேட்டை செய்கிற நபர்கள் மீது 2 பேரும் மேலே நடவடிக்கை வெளியே அனுப்புங்க. தினமும் அவதூறு பேசியிருக்காரு சிடி நிர்மல்குமார், ஆதவர்ஜனா. தினமும் உங்களுக்கு நீக்கிறதா வேலையா? வெளியே போயா, ஒழுங்காக பேசுனா உள்ள வா, இல்லை வெளியே போ அப்படி அனுப்பிக்க வேண்டியது தானே? அப்படி யாரையும் அனுப்பலை. அவங்க இஷ்டத்துக்கு அன்னைக்கு ஆதவர்ஜனா பேசும்போது சொல்கிறாரு, முதல்ல பேசுகிறேன், என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்றாரு. முன்னுரையில் என்ன வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் பேசணும்னா என்ன வேணாலும் பேசக்கூடாது தம்பி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எங்களுக்கு சபையினுடைய விதி தெரியுங்கிறார். அப்போ என்ன வேணாலும் பேசுவேன், இஷ்டத்துக்கு பேசுவேன், அவதூறு பேசுவேன், அரசியல் மேடை மாதிரி பேசுவேன் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாரும் சேர்த்து ஒருவேளை சபாநாயகருக்குன்னு ஒரு மாண்பு இருக்குமானால் அதையும் சேர்த்து தான் கேவலப்படுத்துகிறாங்க. சபாநாயகருக்கு தனக்கு மாண்பு இருப்பதாக அவர் நம்பினால் அதை காப்பாற்றி கொள்ள அவரும் சேர்ந்து முனைய வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது ஒரு பக்காவான ட்ராமா மாதிரி இருக்குது. ஆமாம், அதுதான் எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு. இதில் திமுக அங்கங்கே போய் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி இந்த பாடுறது இருக்குல்ல, அது உண்மையிலே அருவருப்பாக இருக்குது. அது அவங்க எதிர்த்து பேச மாட்டேன்றாங்க. அவங்க அப்போதைக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி சமாதானமாக போய் ஒருவேளை டாக்டிக்கலாக இது அடிதல் சண்டைக்கு தான் கூப்பிட்றாங்க, நம்ம தடுப்போம் அப்படின்னு ஆடுறாங்களான்னு தெரியல. ஆனால் சூன் டு பி எக்ஸ்பெக்டட் மாதிரி இந்த அடிதடி சண்டைக்கு தயார்படுத்துகிற வேலையை விஜய் கட்சி கிட்டத்தட்ட ஒரு கலவரத்துக்கு சட்டமன்றத்தில் ஒரு கலவரம் நடந்துச்சுன்னா அவன் விஜய் ஹீரோவாக நடுவில் நின்று தடுத்தா இப்படி இருக்கும். ஒரு பயங்கரமான சீனாக இருக்காது. அதுக்கு எதுவும் ரெடி பண்ணிட்டு இருக்கான்னு தெரில, பொறுத்து தான் பார்க்க வேண்டும். சரி, இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.